வடக்கு மாகாணத்தில் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் சிஐடியிடம் தெரிவிக்கவும். தரம் குறைந்த மருந்துகள் விநியோகம் மனித வர்க்கத்திற்கு எதிரான குற்றம். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உட்பட 3 விளக்கமறியல். வரலாற்றில் முதன்முறையாக பிரித்தானியாவில் பெண் வைத்தியர்கள் அதிகரிப்பு. கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி பன்றி வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி, பளை மற்றும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த 5 பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளுக்கு பல இறப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ். வசீகரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ். வசீகரன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மேற்படி 5 பண்ணைகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையை தொடர்ந்து இப்பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு இப்பண்ணைகள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கடந்த 3 தினங்களுக்குள் மூடப்பட்டுள்ளன. ஆபிரிக்க பன்றி காய்ச்சலானது மனிதரில் நோயை ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பல இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல், உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் வேறு பண்ணைகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என மேலும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தலைமறைவாக உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய போலீஸ் அதிகாரிகள் குழுக்களாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவை அவமதித்து தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரச வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவு சீர் செய்யப்பட்டு அங்கு வரும் நோயாளர்களுக்கான வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் நோயாளர்கள் அங்கு நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், அரச வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுக்கும் வரும் நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை இருந்து வருகின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அவர்களில் அதிகமானவர்கள் நாட்கூலி செய்து வாழ்க்கையை கொண்டு நடத்துபவர்கள். அதே நேரம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி ஏற்படுவதால் அவர்களில் அதிகமானவர்கள் தங்கள் சிறிய பிள்ளைகளை வீடுகளில் தங்க வைத்து வருகின்றனர். அதனால் வெளிநோயாளர் பிரிவில் நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்கள் அரசாங்க வைத்தியசாலைகளை நம்பி வருகின்றனர் என்றாலும் கடந்த காலங்களில் அரச வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருந்துகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. இது மனித வர்க்கத்திற்கு எதிராக செய்த குற்றமாகும், மன்னிக்க முடியாததாகும். என்றாலும் இடம்பெற்ற விடயங்களை மறந்துவிட்டு எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறாமல் பார்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணியொன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில்
கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உட்பட மூவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகார நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் மூவரும் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணியொன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா பத்திரமுல்ல பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் முதன்முறையாக ஆண் வைத்தியர்களை விட பெண் வைத்தியர்கள் பிரித்தானியாவில் தற்போது பணிபுரிந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 1,64,440 பெண்கள் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 1,64,195 ஆண்கள் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் சமீப காலமாக வைத்திய துறைக்கு கற்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை இதற்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் சிந்து நதி பகுதியில் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க படிமம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க படிமம் பாகிஸ்தானுக்கு ஒரு பொருளாதார உயிர் நாடி மட்டுமல்ல, அதற்கு பக்கத்தில் உள்ள நாட்டுடன் எதிர்பாராத இணைப்பையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தங்க படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது நெருக்கடியில் உள்ள அந்நாட்டிற்கு பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தையும் நம்பிக்கை உணர்வையும் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியை தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். தொற்று நோயிலிருந்து எவ்வாறு மனிதர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மனித உடலில் எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள நோய்களை கண்டறியவும் இது பயன்படுத்தப்படுகின்றது. உடலின் ஒவ்வொரு களத்திலும் காணப்படும் ஒரு சிறிய அமைப்பான புரோட்டிசோமை மையமாக இது கொண்டுள்ளது. மேலும் இது சாத்தியமான நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் தங்க சுரங்கம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றார். லண்டனில் உள்ள சாட்தம் ஹவுஸ் கட்டிடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டுள்ளார். அப்போது அந்த கட்டிடத்திற்கு வெளியே காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் காலிஸ்தான் கொடிகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். போராட்டம் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்த ஜெய்சங்கர் காரில் ஏறினார். அப்போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு ஜெய்சங்கரின் காரை நோக்கி ஒருவர் ஓடி வந்து கையில் வைத்திருந்த தேசிய கொடியை கிழித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகின்றன. இந்த நிலையில் தேசிய கொடி கிழிக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1951 ஈரான் பிரதமர் அலி ரகுமாரா தெகுரான் பள்ளிவாசல் ஒன்றில் வைத்து இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1996 பாலஸ்தீனத்தில் முதலாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டது. 2007 இந்தோனேசியாவின் யாகியகர்த்தா விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த கருடா விமானம் வயல்வெளி ஒன்றில் வீழ்ந்து வெடித்ததில் 49 பேர் உயிரிழந்தனர். 2009 வட அயர்லாந்தில் குடியரசு ராணுவ போராளிகள் 2 பிரித்தானிய போர் வீரர்களை சுட்டுக் கொன்றனர். மேலும் 2 பேரை காயப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.